ஏய், நீதான் எடுத்திருக்கணுமா? சாவியை கொடுத்து உன் ஆளுங்களை வச்சு எடுக்க சொல்லிருக்கலாம்ல. இது பாரு, உன் பையனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்கன்னா அவன் தப்பு பண்ணிருக்கான். உங்களுக்கும் எனக்கும் பணத்துலதான் பிரச்சனைனா அதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள பணம் கொடுக்கலனா இந்த மாதிரி பிரச்சனையை தாராளமா பண்ணுங்க. அதை விட்டுட்டு என் தொழிலை மட்டும் கெடுக்காதீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க, அப்படி நீங்க உறுதியா நம்பினா நாம எங்க இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நடந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாம் தானா வெளியே வரப்போகுது. இது படிச்ச புள்ள. அடடடடா, என்ன அழகா பேசுது பாத்தியா? தம்பி, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போக வேணாம். உனக்கு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் மூர்த்திக்கு கால் பண்ணணுமா, இல்ல டிவிஷன் எஸ்ஐ தனபாலோட நம்பர் வேணுமா? யார் நம்பர் வேணும் சொல்லு, போட்டு தரேன். என்ன டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தான் ஆள் இருக்காங்கன்ற தைரியத்துல பேசுறீங்களா? எங்களுக்கும் ஆள் இருக்கு, அவங்க போன் நம்பரும் இருக்கு. கால் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க வாங்க. இல்ல, என் பொருள் இந்த வீட்ல தான் இருக்கு. அதை எடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயா, தப்பா நினைக்காதீங்க ஐயா. பொருள் கண்டிப்பா இங்கதான் இருக்கும். வீட்டுக்குள்ள தேடி பாக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க முடியுமா? தாராளமாமா. ஏய் ஏய், ஏர்மாடுங்களா, வாயை பார்த்து நிக்கிறீங்க, உள்ள போற. நடுவுல வந்தீங்க அவ்வளவுதான். பத்மாவா, நீ போய் உள்ள தேடி பாரு. சரி, நான் மேல பாக்குறேன். சார் வாங்க. சார், நீங்க போய் அங்க தேடி பாருங்க. சரி. எதுவும் இல்ல, தேடி பார்த்து. இல்ல சார், அங்க எங்கேயும் இல்ல. வாங்க. பத்மா, ஏதாவது கிடைச்சதா? பத்மா, ஏதாவது இருந்துச்சா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். சரி, நீங்க வாங்க. என்ன நல்லா தேடி பார்த்துட்டியா? உன் கடை பொருள் உள்ள இருந்துச்சா? இல்ல, நான் தான் சொல்றேனே எடுக்கலன்னு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். நான் தான் அந்த பொருளையே எடுக்கலையே, அப்புறம் எப்படி அது உள்ள இருக்கும்? சரிதா, நீ பார்த்துட்டு வான்னு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். ஏய், நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள பூந்து பொருளெல்லாம் கழிச்சு போட்ட. அதுக்கு நியாயமா நான் உன் மேல்தான் கேஸ் போடணும். அத்துமீறி அராஜகம் பண்ணனு நான் கேஸ் போடவா? இந்த சொர்ணம் நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி தான் மோதுவா. இப்ப கல்லாட்டெல்லாம் ஆட மாட்டேன், புரிஞ்சுதா?